கடவுளே அஜித்தே என்று தன்னை குறிப்பிட வேண்டாம் என நடிகர் அஜித்குமார் அறிக்கை வெளியிட்ட நிலையில் தானும் அஜித் ரசிகர் தான் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விளக்கமளித்துள்ளார். பேச போறப்ப அங்க ஒரே கோஷம் போட்டாங்க. எனக்கு என்னன்னே காதல விழுல. கடவுளே அஜித்தேன்னு சொல்றாங்க. எனக்கு அப்படியே என்ன பண்ணல, அது ஒரு இது இப்ப ட்ரெண்ட் ஆயிருக்கு, வைரல் ஆயிட்டு இருக்கு. கடவுளே அஜித்தேன்னு அது வந்து சோசியல் மீடியால அப்படியான்னு சொல்லிட்டு நான் பேசாம இருந்தேன். தான் பங்கு கொண்ட நிகழ்ச்சியில் கடவுளே அஜித்தே என சிலர் முழக்கமிட்டதால் சர்ச்சை ஏற்பட்ட நிலையில் டிடிவி தினகரன் அளித்த விளக்கம்தான் இது. கடந்த 8ஆம் தேதி திருப்பூர் பகுதியில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பங்கேற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களில் சிலர் கடவுளே அஜித்தே என முழக்கமிட்டனர். அப்போது என்ன நடக்கிறது என்றே தெரியாமல் அரங்கில் இருந்தவர்கள் சற்று குழப்பமடைந்தனர். இந்த சம்பவம் நடந்த அடுத்த 2 நாட்களில் இந்த கோஷத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அஜித் தரப்பில் இருந்து அறிக்கை வெளியானது. அதில் தன்னை அவ்வாறு அழைக்க வேண்டாம் என கேட்டுக்கொண்டதுடன் அது தன்னை கவலையடைய செய்வதாகவும் அஜித் குறிப்பிட்டிருந்தார். இதனையடுத்து இந்த கோஷம் தற்போது சற்றே அடங்கினாலும் கடவுளேவை அஜித்தே என்று மட்டும் கோஷம் எழுப்புவது ஆங்காங்கே தொடரவே செய்கிறது. அதேபோல அவரது லேட்டஸ்ட் புகைப்படங்களை முன்வைத்து அழகே அஜித்தே என்ற புதிய கோஷமும் இணையத்தில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. இந்நிலையில் திருப்பூர் சம்பவம் குறித்து விளக்கமளித்துள்ள டிடிவி தினகரன் தானும் அஜித் ரசிகர் தான் என தெரிவித்துள்ளார். பேச போறப்ப அங்க ஒரே கோஷம் போட்டாங்க. எனக்கு என்னன்னே காதல விழுல. நான் பக்கத்தில் உள்ள செக்ரட்டரிகிட்ட கேட்டேன், என்னப்பா அவங்க என்ன சொல்றாங்கன்னு. இவன் பார்த்துட்டு இது மாதிரி கடவுளே அஜித்தேன்னு சொல்றாங்க. எனக்கு அப்படியே என்ன பண்ணல, அது ஒரு இது இப்ப ட்ரெண்ட் ஆயிருக்கு, வைரல் ஆயிட்டு இருக்கு. கடவுளே அஜித்தேன்னு அது வந்து சோசியல் மீடியால அப்படியான்னு சொல்லிட்டு நான் பேசாம இருந்தேன். கடவுளே அஜித்தேன்னு, நானும் அஜித்தோடைய ஃபேன் தான். அஜித் எனக்கு பிடிக்கும். அஜித் நான் பல முறை எங்க இதுல சோசியல் மீடியாவில் நான் நிறைய பேருக்கு குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறப்ப அஜித்குமார்னு பேர் வச்சிருக்கேன். விஜயையும் தனக்கு பிடிக்கும் என கூறி அவரையும் விட்டுக் கொடுக்காமல் தெரிவித்துள்ளார் டிடிவி தினகரன்.